அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய நாள்ல ஒரு புதிய தலைப்போட உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய நாள் மற்றும் புதிய தலைப்புகள் அப்படின்னு பார்த்தாலுமே இது ஏற்கனவே நம்ம பல்வேறு ஆன்லைன் வகுப்புகள்ல நீங்க கண்டினியூஸா கற்றுக்கிட்டு வர்ற விஷயங்களோட தொடர்புடைய விஷயம்தான். இதுல இந்த பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள், இல்லைன்னா ஆதிக்குடி மக்கள்னு சொல்லக்கூடிய இண்டிஜினஸ் பீப்புள் அவங்களுடைய பண்பாடு மற்றும் அவங்களுடைய பண்பாட்டுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தின ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த தலைப்பிலேயே நமக்கு ரெண்டு கான்செப்ட், ரெண்டு கருத்துருவாக்கம் உள்ள அடங்கி இருக்குது. ஒன்னு கலாச்சாரம், இன்னொன்னு மாற்றம். கல்ச்சர் அண்ட் சேஞ்ச், இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான். இந்த ரெண்டுமே இல்லாம நம்முடைய அதாவது மனித சமூகத்துடைய வாழ்க்கைய நம்மளால தொடர்ந்து மதிப்பீடு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. இந்த அழகு 8ல கலாச்சார தொடர்பு மற்றும் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற அழகுடைய கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பழங்குடி சமூகங்களுடைய பொருளாதாரம், சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தின் அடிப்படை ஆகியவற்றை நாம புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு. ரெண்டாவது, கலாச்சார மாற்றத்துடைய பல்வேறு செயல்முறைகள், அதான் கல்ச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தி ஃபார்ம்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா என்னென்ன இருக்குன்னா, சமஸ்கிருத மயமாக்கல், அதாவது சான்ஸ்கிரிட்டைசேஷன், நவீனமயமாக்கல், மாடர்னைசேஷன், அண்ட் இந்த மத ஒற்றுமை, ரிலிஜியஸ் சின்க்ரெட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல்வேறு செயல்முறைகளையும், மற்றும் கிரேட் ட்ரெடிஷன், லிட்டில் ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய சிறிய மற்றும் பெரிய பாரம்பரியம் ஆகியவற்றை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது, மற்றும் கலாச்சாரம் இயற்கையால் எவ்வாறு இயங்குகிறது மற்றும் அதன் இயக்கம் நேரம் மற்றும் இடம் மற்றும் சூழ்நிலைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய இங்க கற்றல் நோக்கங்கள். முதல் கற்றல் நோக்கம்னு பார்த்தோம்னா, பழங்குடி சமூகங்களுடைய அடிப்படை வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களையும் அதன் செயல்முறைகளையும் புரிந்து கொள்ளுதல். அவங்களுடைய கலாச்சாரம் இயற்கையால் எவ்வாறு இயங்குது, தொடர்ந்து இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதை நம்ம சுருக்கமா இப்படியும் நம்ம சொல்லலாம். இந்த கற்றல் நோக்கங்கள் அடிப்படையில நாம இனிமே ஒவ்வொரு விஷயங்களா இந்த கற்றல் நோக்கங்கள் சொல்லக்கூடிய ஒண்ணா நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம தலைப்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்ச்சுரல் கான்டாக்ட் அண்ட் சேஞ்ச். கல்ச்சுரல் கான்டாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன, பண்பாடு அப்படிங்கிறது என்ன, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தியிருப்போம், நம்ம குழு சார்ந்த வாழ்க்கையில பயன்படுத்தியிருப்போம். எப்பப்பெல்லாம் நம்ம குழு அல்லது கூட்டு முறையா நம்ம ஒன்னா சேர்றோமோ அப்பெல்லாமே இது நம்ம பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்படின்னா பண்பாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெளிவா வரையறை செய்யலாம்? ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்ல போனோம், இல்லைன்னா அணுக போனோம் அப்படின்னா, கல்ச்சர் இஸ் நத்திங் பட் லேர்ன்ட் பிஹேவியர். நாம் கற்றுக்கொண்டவைகளின் மொத்த வடிவமே பண்பாடு. கற்றுக்கொண்டவைகளின் மொத்த வடிவமே பண்பாடு அப்படின்னா நாம என்ன கற்றுக்கொண்டோம், எப்படி கற்றுக்கொண்டோம், எவற்றை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும். நாம என்ன கற்றுக்கொண்டோம்? நம்ம மூதாதையர்கள் நமக்கு கடத்தின அந்த பாரம்பரியத்தை நாம கற்றுக்கொண்டோம். எதையுமே நம்ம புதுசா உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அந்த புதுசா உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதான் நம்ம சொல்றது கல்ச்சர் இஸ் டிரான்ஸ்மிட்டட். பாரம்பரியம் என்பது, பண்பாடு என்பது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய ஒட்டுமொத்த பழக்க வழக்கத்துடைய வடிவம் அப்படின்னு நாம சொல்றோம். இது மெக்கவரன் பேஜுடைய வெரி சிம்பிள் டெஃபினிஷன், தட் இஸ் கல்ச்சர் இஸ் லேர்ன் டு பிஹேவியர். இதே ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இபி டைலர் சொல்லக்கூடியது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் ஆல், தட் இஸ் ஆர்ட், லா, மொரல், கஸ்டம்ஸ், ஹேபிட்ஸ், ட்ரெடிஷன், டெக்னிக், knowledge, and whichever the thing which are acquired by human as a social being. நாம ஒரு சமூகத்தின் அங்கத்தினராக, ஒரு சமூக உறுப்பினராக அனைத்து விஷயங்களையும் நாம் நம்முடைய பண்பாடு உள்ளடக்கியது அப்படின்னு இபி டைலர் சொல்றாரு. அப்போ அந்த பண்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய நாலேஜ் சிஸ்டம் ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், ட்ரெடிஷன் ஆகட்டும், ஆர்ட் ஆகட்டும், மொரல் ஆகட்டும், இல்லை எந்த ஆஸ்பெக்டா வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையோட எந்த ஆஸ்பெக்டா வேணாலும் இருக்கட்டும், ஆரம்ப காலத்துல இருந்து அப்படியே இப்போ வரைக்கும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பதில் நோ அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். எப்படி நம்மளால நோன்னு வரையறையா அவ்வளவு அறுதிட்டு சொல்ல முடியுதுன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாகரிக மாற்றத்திற்கு ஏற்பவும், இல்லைன்னா நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்பவும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா பண்பாடு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது.
அப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோ ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எப்ப மாறிக்கிட்டே வந்திருக்குதுன்னு பார்க்கும்போது, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டைனமிக்ஸ். அது ஒரு தொடர்ச்சியான மாற்றங்களை சந்திச்சு வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்றோம். சோ அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கறத நம்ம எதுல இருந்து பார்க்கலாம் அப்படின்னா சேஞ்ச். சோ அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். சோ சேஞ்ச் அப்படிங்கிறதும் ஒரு கான்செப்ட் தான். சோ மாற்றம் மாற்றம் அப்படிங்கிறது என்ன? எனி ஆல்டரேஷன், எனி மாடிஃபிகேஷன் ஆர் எனி வேரியேஷன் இன் தி எக்ஸிஸ்டிங் திங். இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது, நான் இடது பக்கம் தெரியுறவன் வலது பக்கம் திடீர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இடது பக்கம் தெரிஞ்சா அப்படின்னா அதுவும் ஒரு மாற்றம் தான். சம் வேரியேஷன், சம் மாடிஃபிகேஷன். ஒய் திஸ் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். ஸோ இது எக்ஸிஸ்டிங் சோசியல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன அந்த சமூக அமைப்புல மாற்றம் ஏற்பட்டுக்குன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி நாம அன்றாட வாழ்க்கையில நாம பின்பற்றி வரக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ், விளிம்பிங்களா இருக்கட்டும், இல்ல பாரம்பரியமா பண்ணிட்டு வர்ற அந்த பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் நாம இங்க சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கல்ச்சர் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்மிட்டன்ட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட். சோ ரெண்டையுமே பண்பாடு கருத்துருவாக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே தனித்தனியான விஷயங்கள் தான். ஆனா ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பிணைந்த தொடர்புடையது நம்முடைய சமூக வாழ்க்கையில. சோ இதன் அடிப்படையில நாம இந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் அண்ட் சேஞ்ச் இன் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் லைஃப். சோ இதன் அடிப்படையில நாம இந்தியாவுடைய பூர்வகுடி மக்கள் இல்லைன்னா பூர்வகுடி மக்களுடைய பண்பாட்டு தொடர்பு மற்றும் பண்பாட்டு தொடர்பினால் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்தியா அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு. சோ பன்முகத்தன்மை உள்ள நாடு அப்படின்னா எதன் அடிப்படையில நாம பன்முகத்தன்மைன்னு சொல்றோம்? அது மதமா இருக்கட்டும், இல்ல டெரிட்டரி ஆர் ரீஜியன், ஒரு ஏரியாவா இருக்கட்டும், இல்ல மொழியா இருக்கட்டும், இல்ல கேஸ்டா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், இதன் அடிப்படையில நாம பன்முகத்தன்மை உள்ள நாடு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்தியாவில பல்வேறு மதத்தை சார்ந்தவங்க வாழ்றாங்க, பல்வேறு ஏரியாவில பல்வேறு பண்பாட்டு பழக்க வழக்கங்களோட மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மொழிகளை பேசுறாங்க, பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. பட் அனைவருமே இந்தியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தான் நம்ம பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பன்முகத்தன்மையில இருந்து தான் நம்ம யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்றோம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதே இந்தியாவுடைய ஒரு அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுதான் நம்ம கலாச்சார பன்முகத்தன்மை அப்படி நம்ம சொன்னாலும் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒருமித்த அடையாளத்தை நமக்கு கொடுக்குது. சோ இங்க சமூகம் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமூகம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல மனிதன் குழுவா வாழ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சமூகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் முந்தி சொன்ன மாதிரி சமூகம் முதல்ல எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்ப இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. அந்த சமூகம் அப்படிங்கிறது பண்பாடு சார்ந்து தன்னுடைய மாற்றங்களை தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டேதான் இருக்குது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல மாற்றங்களை உள்வாங்கிக்கிட்டு சமூகம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் நம்ம சொல்றோம் சொசைட்டி இஸ் ஸ்டாட்டிக் பட் சப்ஜெக்ட் டு டைனமிக். சமூகம் அப்படிங்கிறது நிலையான ஒன்று, ஆனா சமூகத்திற்குள் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது அது தொடர் நிகழ்வு. அதுதான் நம்ம சொல்றோம் அந்த சமூகத்திற்குள் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது எதை குறிக்கின்ற மாற்றமா இருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த சமூகத்துடைய பண்பாடு சார்ந்த மாற்றமாக இருக்கிறது. ஏன்னா பண்பாட்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் சமூகத்தை ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஒரு நேச்சர்னு சொல்றோம், இல்லைன்னா ஃபியூச்சர்னு சொல்றோம். ஒரு இயற்கையான தன்மையிலிருந்து இன்னொரு இயற்கையத்துக்கு சொல்லுது. முதல்ல மனிதன் எப்படி வாழ ஆரம்பிச்சான்? நொமாடிக் சொசைட்டியா, நாடோடி மனிதனா வாழ ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி பார்பேரிக் சொசைட்டியா இருந்துட்டு இருந்தான், ஒரு காட்டுவாசி மனிதனா வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாடோடி சமூகமா வாழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தான் சமூகத்துக்கு. அதாவது அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லக்கூடிய அந்த வேளாண்மை சமூகம் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. சோ வேளாண்மை சமூகத்துல இருந்து அப்படியே இண்டஸ்ட்ரியல் சமூகத்துக்கு வருது. இண்டஸ்ட்ரியல் சமூகத்துல இருந்து இப்ப நாம இருக்கிற சமூகத்துக்கு வந்துட்டு இருக்குது. சோ இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூகம் அப்படிங்கிறது ஒரு நாடோடி தன்மையாகவும், காட்டுவாசி தன்மையாகவும், விவசாய தன்மையாகவும், தொழில் தன்மையாகவும், இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த தகவல் தொடர்பு சமூகமாகவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா சமூகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா சமூகத்துக்கு உள்ள ஏற்படுகின்ற அதனுடைய தன்மையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு தொடர் நிகழ்வா தான் இருந்துட்டு இருக்குது.
இதைத்தான் நம்ம இயக்கவியல்னு சொல்றோம். அதுதான் நம்ம பண்பாட்டுல ஏற்படுற மாற்றத்தை கல்ச்சுரல் டைனாமிக்ஸ்னு சொல்றோம். இதுதான் அந்த டைகாட்டமி ஆஃப் சொசைட்டி நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக். சமூகம்ங்கிறது தொடர்ந்து இருக்குது. சமூகத்துக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் நம்ம டைனாமிக்ஸ்னு சொல்றோம். சோ இந்த சமூகத்தினுடைய மாறும் அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 அடிப்படையில நடக்குது. இந்த சமூக மாற்றம்னு சொல்லக்கூடியது, அந்த சோசியல் சேஞ்ச் அப்படிங்கிறது 2 காரணிகளால ஏற்படலாம். இல்லைன்னா 2 அம்சங்கள் மூலமா நாம அதை அணுகலாம். ஒண்ணு, கலாச்சார பண்புகளை ஏற்றுக்கொள்வது, பிற கலாச்சார பண்புகளை ஏற்றுக்கொள்வது, அல்லது அப்படி சொல்லலாம்னா மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது. திஸ் இஸ் வாட் வி கால் அக்செப்டன்ஸ். இன்னொன்னு ரிஜெக்ஷன், நிராகரிப்பது. எந்தவித மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளாம நிராகரித்து நாம எதை இதுக்கு முன்னாடி நம்ம பின்பற்றிட்டு வந்தோமோ, ஒரு அடிப்படையான விஷயமா ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு வந்தோமோ, அதையே நாம கண்டினியூ பண்றதுதான் இங்க ரிஜெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. சோ இங்க டைகாட்டமி ஆஃப் டைனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூக இயக்கம் இல்லைன்னா கலாச்சார இயக்கவியல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, இல்ல ஒரு சமூகத்தினுடைய மாறும் அம்சங்கள் எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன். பட் த வெரி ஃபேக்ட் இஸ் தட், உண்மை என்னன்னா, the speed and degree of dynamism of any society depends on various barriers and constraints encountered and opportunities faced by the people. So இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, இந்த ஏற்றுக்கொள்வதா இருக்கட்டும், இல்ல நிராகரிக்குது அப்படிங்கிறது இதுவாகட்டும், இல்லைன்னா அந்த ஸ்பீட் அண்ட் டிகிரி ஆஃப் டைனாமிசம், அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த சமூகம் வேகமா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுது இல்லைன்னா நிராகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியது. மக்கள் எதிர்கொள்கின்ற அல்லது அந்த சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியதான் இந்த மாற்றங்களுடைய வேகம் அல்லது அதனுடைய அந்த டிகிரி, அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த சமூகம் மாறுது அப்படிங்கறத தீர்மானிக்குது. சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமூகத்துல நடக்கும் அனைத்து கலாச்சார செயல்முறைகளுக்கும், அது என்ன விதமான ஆக்டிவிட்டிஸா வேணாலும் இருக்கலாம். சோ கல்ச்சுரல் ப்ராசஸ் நம்ம சொல்றோம், அந்த கலாச்சார செயல்முறைகள், அதனுடைய கலாச்சாரத்துடைய தொடர் நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு கலாச்சாரத்தை தக்க வைத்தல் மற்றும் கலாச்சாரத்தை மாற்றுதல் என இரு வகைப்படுத்தலாம். சோ கல்ச்சர் சஸ்டைனிங் அண்ட் கல்ச்சர் டிரான்ஸ்ஃபார்மிங், இந்த 2 தான் அந்த கல்ச்சர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதான் அந்த கலாச்சார செயல்முறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது. கலாச்சாரத்தை தக்க வைத்தல் அப்படிங்கறது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா தான் அந்த கல்ச்சர் சஸ்டைனிங். அப்படின்னா இப்பவும் நாம சொல்றோம் ட்ரெடிஷனல் சொசைட்டி, பிரிமிட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த பிரிமிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ஆரம்ப காலத்துல என்ன மாதிரியான வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த வாழ்க்கையை எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுதல். சோ இது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இதை இப்ப இந்த மாதிரி சொல்லலாம், நோ சேஞ்ச் இஸ் அக்செப்டட் வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு மாற்றமும் எதிர்ப்பு இல்லாமல் ஏற்படுவது இல்லை. அப்படி எப்படி எந்த ஒரு மாற்றமும் எதிர்ப்பு இல்லாமல் ஏற்படுவது இல்லை? எந்த ஒரு மாற்றத்தையுமே கண்டிப்பா ஒரு சமூகம் ஆரம்ப கட்டத்துல இல்லைன்னா அது முதல் முறையா அந்த சமூகத்துக்குள்ள உள்ள நுழையும் பொழுது அந்த சமூகம் எதிர்க்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, அது அவங்களுடைய சர்வைவல் சம்பந்தமான இல்லைன்னா தொடர்பான ஒரு கேள்வி. எப்படி சர்வைவல் சம்பந்தமான ஒரு கேள்வி? நாம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய இப்போதைய வாழ்க்கை நிலை எதிர்காலத்தில் என்னவாகும்? நாம் நம்மளுடைய அடையாளத்தை தக்க வைக்க முடியுமா? இல்ல நம்முடைய அடையாளம், நம்மளுடைய தனித்த அடையாளம் அப்படிங்கிறது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதனால் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகுமா அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மகத்தில இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதனாலதான் எப்பவுமே சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் அப்போஸ்ட் ஆர் ரெசிஸ்டட் பை மெனி பீப்புள் ஆஃப் தி சொசைட்டி. மாற்றம் என்பது உடனடியா எல்லா மக்களுமே ஏத்துக்க மாட்டாங்க. அது மெஜாரிட்டி பீப்புளால கண்டிப்பா எதிர்க்கப்படத்தான் செய்யும். அந்த எதிர்ப்பை மீறி அந்த மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது அந்த சர்வைவல் இல்லைன்னா சஸ்டைனபிலிட்டி என்கிற அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை கொண்டிருந்தால் மக்களால் அது ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அந்த பண்பாட்டுக்கு உள்ளேயே அது இன்டர்மிட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்டா மாறும். அப்படி அந்த கலாச்சாரமானது புதிய விஷயங்களை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அது ஒரு புதிய ஃபார்ம்ல மறுபடியும் அது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். சோ இதுதான் இந்த கலாச்சாரத்தை மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கல்ச்சர் டிரான்ஸ்ஃபார்மிங். இப்போ நம்ம பிரிட்டிஷ் அரைவலுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களா இருந்தது. ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இங்க புதுசா வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய கல்வி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குருகுலா சிஸ்டமா இருந்தது. சோ குருகுலா சிஸ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட
மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய கல்வியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் வீட்டுல போய் தங்கி தான் அந்த கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தது. ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ், ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷனா, ஒரு ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷனா இங்க வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்மல் மேட்டரா இருந்த எஜுகேஷன் இங்க ஒரு ஃபார்மலான விஷயமா வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கலாச்சாரத்தை தக்க வைத்தல் அப்படிங்கிறதுக்கும் கலாச்சாரத்தை மாற்றுதல் அப்படிங்கிறதுக்கும் இடையில தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட், அந்த பூசல் பிணக்கு அப்படிங்கிறது தான் இங்க சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்குது. இதுதான் கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். ஸோ கான்ஃபிளிக்ட் இஸ் இன்னெவிட்டபிள், கான்ஃபிளிக்ட் இஸ் த பேஸ் ஃபார் சோசியல் சேஞ்ச், எனி கைண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்ச். எந்த ஒரு சமூக மாற்றத்திற்கும் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். எப்படி கான்ஃபிளிக்ட் இங்க ஏற்படுது? ஒரு கருத்து ஆல்ரெடி இருக்கும், இன்னொரு கருத்து புதுசா வரும் பொழுது அந்த பழைய கருத்தானது புதிய கருத்தை எதிர்க்கும். ஸோ பழைய கருத்தானது புதிய கருத்தை எதிர்த்தது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதை பொறுத்து அந்த புதிய கருத்து இந்த பழைய கருத்துக்குள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதும் செலுத்தாததும் இருக்குது. இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் தீசிஸ், ஆன்டிதீசிஸ் அண்ட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ புது கருத்துக்கள் பழைய கருத்துக்கும் புது கருத்துக்கும் இடையில் ஏற்படுகின்ற அந்த பூசல், முரண்பாடு, மோதல் காரணமாக ஸோ புது கருத்துக்கள் உருவாகுது. இப்படித்தான் அந்த புது கருத்து அப்படிங்கிறது டான் ஆஃப் நியூ சொசைட்டி, புதிய சமூகத்தின் பிறப்புக்கு வழிவகுக்கக்கூடியது. அதனாலதான் கான்ஃபிளிக்ட் இஸ் இன்னெவிட்டபிள்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கலாச்சாரத்தை தக்க வைத்தல், கல்ச்சர் சஸ்டைனிங் அண்ட் கல்ச்சர் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படிங்கிறது இங்க கல்ச்சர் ப்ராசஸா இருந்துட்டு இருக்குங்கிறத நாம இந்த ஸ்லைட்ல இருந்து நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ பழங்குடி மக்களை பத்தின ஒரு அறிமுகம். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல நாம அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இண்டிஜினியஸ் பீப்புள் மத்தியில நாம பார்க்கலாம். ஸோ இண்டிஜினியஸ் பீப்புளை பத்தி நாம மத்தியில அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட், பண்பாட்டு தொடர்பு மற்றும் மாற்றம் அப்படிங்கறத பார்க்க முன்னாடி பழங்குடி மக்கள் அப்படின்னா யார், பழங்குடி மக்கள், பூர்வகுடி மக்கள் என்பவர்கள் யார், ஏன் நாம அவங்களுடைய அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட், பண்பாட்டு தொடர்பு மற்றும் அவங்களுடைய பண்பாடில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ பழங்குடி மக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதுக்கு வேற வேற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய கிளாஸ்ல முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படின்னாலும் சிம்பிளி இட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர் ரைட் நவ். ஸோ இப்போ நமக்கு பழங்குடி மக்கள் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத ஒரு சின்ன வரையறையை நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் அண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஸோ இந்த இன்டர் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஸோ விச் டிக்ளேர்ட் ஆன் November 28, 2007 அது இண்டிஜினியஸ் பீப்புள் யாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, இல்ல ட்ரைபல் பீப்புள்னா யாருங்கிற ஒரு வரையறையை கொண்டு வராங்க. ஸோ எப்படின்னா தே மஸ்ட் ஷேர் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் இண்டிஜினியஸ் பீப்புள், மீனிங் தட் social, cultural and economic traditions different from other sections of the national community. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய சமூக பண்பாடு, பொருளாதார பாரம்பரியம் சமூகத்தின் பிற அதிகப்படியா வாழக்கூடிய மக்கள்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்டிகல் 1.1A ஆஃப் ILO கன்வென்ஷன் நம்பர் 169 என்ன சொல்லுது? ட்ரெடிஷனலி இண்டிஜினியஸ் பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டுட் டு பி those who were victims of European colonial settlements. So the European colonial settlements மூலமாக பாதிக்கப்பட்டவங்க தான் இங்க இண்டிஜினியஸ் பீப்புள், பூர்வகுடி மக்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே சம்பந்தமா பேசின மாதிரி ஸோ காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு வேகத்துல நடந்தது அப்படின்னு நம்ம வரலாறு மூலமா கடந்த கால வரலாறுல இருந்து நாம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ காலனி ஆதிக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு நாட்டுல போய் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை ஒரு செட்பேக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதோடைய தாட்டா இருக்குது. இதனுடைய உள்ளடக்கம் அதுதான். அதே நேரத்துல சர்வதேச அளவுல பழங்குடி மக்கள் பத்தின வரையறை மற்றும் அவர்களுடைய உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே பிரச்சனைகள் யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் சம்பந்தமா 2007 கொடுக்கும்போது அந்த பிரச்சனைங்கிறது உச்சத்து இருந்தது. ஸோ அதன் மூலமா நாம இப்போ ஓரளவு இந்த ILO டெஃபினிஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த இன்டர் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மூலமா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் மூலமா நமக்கு ஒரு தெளிவான வரையறை இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் அதன் வரையறை அப்படிங்கிறது, அதாவது இண்டிஜினியஸ் பீப்புளுடைய வரையறை மற்றும் அடையாளம் அப்படிங்கிற கேள்வி இன்னும் ஒரு நிச்சயமற்ற, உறுதியற்ற நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இண்டிஜினியஸ் பீப்புள்னா யார்? அவங்க நாம எப்படி நம்ம அடையாளப்படுத்துறோம்? இல்ல நாம டேர்ம் ஆஃப் அட்ரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நாம எப்படி அவங்கள விழிக்கிறோம்? ஸோ இந்தியாவில் பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறவங்க பூர்வ குணாதிசயங்களை கொண்ட மக்கள் வேற வேற பெயர்கள் அழைக்கப்படுறாங்க. என்னென்ன பெயர்கள்லாம் அழைக்கப்படுறாங்க நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஆதிவாசி, ஜனஜாதி,
கிரிஜன், வனவாசி, ஸோ வன்யா ஜாதி, ஹில் ட்ரைப் இப்படின்னு வேற வேற பேர்ல அழைக்கப்படுறாங்க. ஸோ ஆனாலும் ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இவங்களை அடையாளப்படுத்துது அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடிகள் அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இவங்களை அடையாளப்படுத்துது. ஸோ இதன் மூலமா அவங்க எப்படி அறியப்படுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா தே ஆர் நான் லிட்ரேட், ஸோ படிப்பறிவு இல்லாதவர்கள், நான் சிவிலைஸ் நாகரிகம் அடையாத மக்கள், நான் இண்டஸ்ட்ரியல் ஸோ தொழில் வளர்ச்சி அடையாத மக்கள், நான் அர்பன் ஸோ நகர் வாழ்க்கை சாராத மக்கள், லக்கிங் எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன் ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த பொருளாதார சிறப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. மோஸ்ட் வல்னரபிள் அதிகமாக அஃபெக்ட் ஆன மக்கள், லெஸ் சிவிலைஸ்ட் குறைந்த நாகரிகம் உடையவர்கள், ஹேவிங் லோ டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ், அதான் அந்த லேக்கிங் எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன் வரும்பொழுதே ஹேவிங் லோ டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போ நாம இந்த கண்டெம்பரரி சொசைட்டில என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கமோ அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. தே சிம்பிளி ஃபாலோ ஆர் ஹட்கர் பிரிமிட்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இந்த இதன் மூலமா இந்த மாதிரியான அடையாளங்களோட நாம அவங்கள புரிஞ்சுக்க தலைப்படுறோம். ஸோ அவங்க நேட்டிவ்ஸ் அழைக்கப்பட்டாலும் சரி, அன்சிவிலைஸ்டு பீப்புள் அழைக்கப்பட்டாலும் சரி, அபார்ஜினல்ஸ் அழைக்கப்பட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் ஆர் நேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அழைக்கப்பட்டாலும் சரி, ஆதிவாசிஸ், ட்ரைபல்ஸ் இந்த மாதிரி வேற வேற பேர்கள் அவங்க அழைக்கப்பட்டாலும் பூர்வகுடி மக்கள் தங்களை ஆதிவாசிகள் என்று அழைக்கத்தான் விரும்புறாங்க. ஸோ ஆதிவாசி அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம ரெண்டு வார்த்தையை ரெண்டா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூர்வகுடி மக்கள் ஆதிவாசிகள் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் எனி ரீஜியன் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு அது கொடுக்கும். ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் நம்ம ஒரு ஒரு காம்ப்ரிஹெண்டான ஒரு டெஃபினிஷனுக்கு போனோம் அப்படின்னா டிஎன் மஜும்தார் அண்ட் ஆர்.என். முகர்ஜியுடைய டெஃபினிஷன் நமக்கு வந்து ரொம்ப உபயோகரமா இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ். ஸோ டிஎன் மஜும்தார் எப்படி இந்த ட்ரைபல் அப்படிங்கறதெல்லாம் இண்டிஜினஸ் பீப்புள் அப்ரோச் பண்றாரு அப்படின்னா, ஸோ ட்ரைப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் bearing a common name, members of which occupy the same territory, speak the same language, and observe certain taboos regarding marriage, profession, or occupation, and have developed a well-assessed system of reciprocity and mutuality of obligations. ஸோ டிஎன் மஜும்தார் சொல்றத நம்ம தமிழ் எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஆதிவாசிகள் என்ன பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு குடும்பம், குழு சார்ந்த குடும்பமா ஒரு காமன் நேம, ஒரு பொதுவான நேம், ஒரு பெயரெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு குழு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பல குடும்பங்களை உள்ளடக்கியது. அவங்களுக்குள்ள ஒரு காமன், அவங்க ஒரு காமன் ஏரியால வாழ்வாங்க, குறிப்பிட்ட ஏரியால வாழ்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்த மொழி இருக்கும், அவங்களுக்குன்னு தனித்த தடைகளுடன் கூடிய பழக்க வழக்கங்கள், அது எதுவா வேணா இருக்கலாம், அது மேரேஜா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், கின்ஷிப்பா இருக்கலாம், இல்ல அவங்க பார்க்கக்கூடிய தொழிலா இருக்கலாம். அது அந்த அடிப்படையில ஒரு வெல் டெவலப்டு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் வில் பி வித் தம். அவங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு பரிமாற்ற முறை இருக்கும். இதுதான் டிஎன் மஜும்தார் சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ரிஹெண்டான ஒரு டெஃபினிஷன். அதே இதை ஆர்.என். முகர்ஜி எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, a tribe is that human group whose members have common interest, territory, language, social law and economic occupation. ஸோ டிஎன் மஜும்தார் சொன்னதே இவர் கொஞ்சம் சிந்தசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு காம்பாக்டான ஒரு டெஃபினிஷன் அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ whose members have common interest. ஸோ all the members in the tribe will have a common interest. காமன் இன்ட்ரெஸ்ட்னா வரும் இல்ல, they simply express the collective interest. அவங்க அனைவருக்குமே ஒரே நோக்கம் தான் இருக்கும், தன்னுடைய குழு சார்ந்த வாழ்க்கை, தங்களுடைய குழு பண்பாடு, அதை எப்படி மெயின்டைன் பண்றது, சஸ்டைன் பண்றது அப்படிங்கிற ஒரே ஒரு கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதை அவங்களுடைய சோசியல் லா மூலமா அவங்க அதை என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் மூலமா நம்ம ட்ரைப்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி எப்படி சொல்லுது அப்படின்னா, ஸோ ட்ரைப் இஸ் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார்மிங் எ கம்யூனிட்டி அண்ட் கிளைமிங் டிசன்ட் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர். ஸோ பழங்குடி மக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு குழு இன வாழ்க்கையை வாழ்றவங்க, அதே நேரத்துல அவங்களுடைய அந்த பாரம்பரியம் வழி மூதாதையர் அப்படிங்கிறது ஒரு காமன் ஆன்செஸ்டர் மூலமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு விளக்கம். அதே நேரத்துல இம்பீரியல் கெசட்டியர் ஆஃப் இந்தியா 1911 அதை எப்படி அப்ரோச் பண்ணி நமக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, ட்ரைப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் families bearing a common name, speaking a common dialect, occupying or professing to occupy a common territory and not usually endogamous,
though originally it might have been so. So இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்த 3-4 டெஃபினிஷன்ஸ் இடத்துலயும் இங்க சொல்லக்கூடிய இம்பீரியல் கெஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடியது. So usually they are not endogamous, though originally it might be have to. So அந்த endogamous அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை இங்க நாம கொடுக்கிறோம். ஸோ இந்த ட்ரைபல் அப்படிங்கிறவங்களுடைய சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த ஜியாகிரபிக்கல் இப்ப இருக்கிற நம்ம டெஃபினிஷன்ஸ் எல்லாத்துல இருந்துமே பார்த்தோம்னா அந்த ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் புவியியல் தனிமைப்படுத்துதல், சிம்பிள் டெக்னாலஜி அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங், எளிய தொழில்நுட்பம் மற்றும் எளிய வாழ்க்கை நிலை, ஸோ ஜெனரல் பேக்வர்ட்னஸ் பொதுவான பின்தங்கிய நிலை, தி பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம், ஸோ அவங்களோட எய்தர் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அவங்க ஒர்ஷிப் பண்றது, தென் டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ், அதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான மொழி, உடல் அம்சங்கள் அப்படிங்கிறது தான். இந்த உடல் அம்சங்கள் அப்படிங்கறத நீங்க வேற வேற யூனிட்ஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ இண்டிஜினியஸ் அந்த டெர்மாட்டோகிளிபிக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அண்ட் அதர் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு யூனிட் 7ல எல்லாம் 6ல எல்லாம் நீங்க அதை படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை பத்தி இன்னொரு சந்தர்ப்பங்கள்ல அது எப்படி உங்ககிட்ட தனியா சில பேர் பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய மக்கள் தொகை நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமூகம் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் என அடையாளம் காணப்பட்டவர்களாக இருக்க லோக்கூர் கமிட்டி அத்தியாவசியமானதுன்னு சொன்ன பண்புகள் என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுடைய பிரிமிட்டிவ் ட்ரைட்ஸ், ஸோ அவங்களுடைய ஆதிகால அந்த பழக்க வழக்கங்கள், ஸோ டிஸ்டிங்டிவ் கல்ச்சர், யூனிக் கல்ச்சர், நான் சொன்னோம் இல்லையா, தட் ஹேஸ் டு பி யூனிக் ஃப்ரம் தி கல்ச்சர் ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன். ஏற்கனவே நாட்டுடைய மெஜாரிட்டி மக்களுடைய கல்ச்சர்ல இருந்து இவங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கக்கூடியனும். அடுத்து ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் அண்ட் ஷைனஸ் ஆஃப் கான்டாக்ட் வித் த கம்யூனிட்டி அட் லார்ஜ். ஸோ பிற மக்களோட அவங்க வந்து தொடர்பு கொள்றதுக்கு எளிதில் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஜெனரல் பேக்வர்ட்னஸ். ஸோ இவங்களுடைய இந்த நிலைமையை வச்சு இந்தியாவில் ஸோ புவரஸ்ட் புவர் ட்ரைபல்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் நம்ம சொல்றோம். இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இந்தியாவில் மொத்தம் 75 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னா ஏன்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ விவசாயத்திற்கும் முந்தைய அந்த பிரிமிட்டிவ் டெக்னாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கூட செய்யாது, குறைவேனா செஞ்சுட்டு இருந்திருக்குமே தவிர கூடாம அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டா இருந்துட்டே இருந்திருக்கும். சிம்பிளி பிகாஸ் ஆஃப் தேர் லெஸ் கான்டாக்ட் வித் அதர் கம்யூனிட்டி ஆர் டியூ டு தேர் த ப்ராக்டிசஸ் அட்கர்ட் in relation to marriage and family, then extremely low literacy and subsistence level of economy. தன்னுடைய தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஸோ இது எல்லாமே அந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸா பார்க்கிறோம். ஸோ இந்த ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பூர்வகுடி மக்களை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு 5 ரீஜனா பிரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த 5 ரீஜனா பிரிச்சிருக்கிறதுல எந்தெந்த பிரதேசங்கள்லாம் இந்த ட்ரைபல் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்னு தி ஹிமாலயன் பெல்ட், அடுத்து மத்திய இந்தியான்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இந்தியா, தென் மேற்கு இந்தியா, தென் டிராவிடியன் ரீஜியன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த ரீஜன் சொல்லலாம். அடுத்து அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்தீப் ஐலாண்ட். ஸோ இந்த 5 ரீஜியன்ல இந்தியாவில் வாழக்கூடிய பூர்வகுடி மக்களை நாம பார்க்கலாம். ஸோ இந்திய பழங்குடியினரோட சிறப்பு இயல்புகள் நம்ம பார்த்தோம்னா ஸோ கின்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கின்ஷிப் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் பாண்ட்ஸ். ஸோ உறவு முறை அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும். உறவு முறை அப்படிங்கிறது எப்படி நமக்கு ஏற்படலாம், ஒன்னும் பிளட் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படலாம், இன்னொன்னு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ஏற்படலாம். ஸோ அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்லையும் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லையும் அவங்க ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த உறவு முறை தான் அங்க ஒரு முக்கியமான சோசியல் பாண்டா இருக்கும். பொருளாதார உறவு முறை அப்படிங்கிறது அங்க தேவைக்கு ஏத்தாப்படி மட்டும்தான் இருக்கும். தென் லேக் ஆஃப் ஹைரார்கி அமங் மென் அண்ட் குரூப்ஸ். ஸோ அங்க ஹைரார்கி அப்படிங்கிறது அவ்வளவு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. ஷாமன் இருப்பாரு, அவர் யூஸ்வலி ஹி வில் பி அண்ட் எல்டர். ஸோ அந்த குழுவிலேயே ஒரு மூத்த வயதுடைய ஒரு நபர் தான் அங்க தலைவராக இருப்பாரு. அதே மாதிரி அங்க வந்து இந்த மாடர்ன் சமூகத்துல இருக்கிற மாதிரி அந்த ஆக்குபேஷனல் ஹைரார்கி அப்படிங்கிறது அதிகமா இருக்காது. தென் absence of strong and complex formal organization. எழுதப்பட்ட சட்டத்திட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அங்க இருக்காது. எவ்ரிதிங் இஸ் இன்ஃபார்மல். வழியா பாரம்பரியமா அவங்க கடைபிடிச்சிட்டு வந்த விஷயங்கள் மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கும். தென் கம்யூனிடேரியன் பேசிஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங். நிலம் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் சொந்தமான விஷயமா தான் இருக்கும்.
அந்த டெரிட்டோரியை, ஒட்டுமொத்த டெரிட்டோரியவே தங்களுடைய இடமா தான் அவங்க பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்களை தங்களை அடையாளப்படுத்திக்கிடவும் பார்ப்பாங்க. அதே நேரத்துல ஒரு தனித்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த செக்மெண்டரி கேரக்டராகவும் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ லிட்டில் வேல்யூ ஆன் சர்ப்ளஸ் அக்குமுலேஷன் ஆன் தி யூஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஆன் மார்க்கெட் ட்ரேடிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ, தங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம தங்களுடைய உணவுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே அவங்க வந்து சேகரிக்கக்கூடிய, இல்லைன்னா அதுல அக்குமுலேட் பண்ணக்கூடிய வேலையில தான் ஈடுபடுவாங்க. நாட் ஃபார் தி அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிடையாது. தென் லேக் ஆஃப் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஃபார்ம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிலிஜன். ஸோ ரிலிஜன் அப்படிங்கிறது பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால, ஸோ இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மல் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் அங்க இருக்காது. இயற்கையை பெரும்பாலும் வழிபடுறவங்களா இருப்பாங்க. தென் a distinct psychological bent for enjoying life. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கையை ஒத்துதான் இருக்கும். அதனாலதான் they have distinct psychological bent for enjoying life. இயற்கையை அவங்க எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு டேவிட் ஜி மேண்டல்பாம் இந்திய பழங்குடியினர் சிறப்பியல்பு அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ஸோ நாம எதனால இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம், இதன் அடிப்படையில நாம அவங்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்திய பூர்வ குடிகளை நாம அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையில ஸோ பல்வேறு வகைகளா பிரிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த 5 ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அதனுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் என்டையர்லி டிஃபரண்ட். அதனால அவங்களுடைய வாழ்வு ஆதாரங்களும் வேறுபட்டவையா இருக்கும். ஸோ வாழ்வு ஆதாரங்களும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அவங்கள நாம ஹண்டிங் அண்ட் ஃபாரேஜிங், வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் சமூகமாகவும், ஷிஃப்டிங் ஹில் கல்டிவேட்டர்ஸ், ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போய் கல்டிவேட் பண்ணக்கூடியவங்களா பார்க்கலாம். இல்லைன்னா ஆயிர சமூகமா பார்க்கலாம். இல்ல பெர்மனண்டா செட்டில் ஆன கல்டிவேட்டர்ஸா பார்க்கலாம். கிராஃப்ட்ஸ் மேனாவும் பார்க்கலாம். தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் லேபர் குரூப்பாவும் பார்க்கலாம். ஸோ இதன் அடிப்படையில இந்த அடிப்படையில நாம இந்திய பூர்வ குடிகளை இந்த கேட்டகரிக்குள்ள நாம கொண்டு வரலாம். ஸோ இவ்வளவு விஷயங்களையும் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கல்ச்சர் ப்ராசஸ், பண்பாட்டு செயல்முறைகள்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் ப்ராசஸை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அடிப்படையில தான் நாம அணுக முடியும். ஸோ அந்த இண்டிஜினியஸ் பீப்புள்னா யாரு, அவங்களுடைய ஒரிஜினல் அவங்கள எப்படி நாம அப்ரோச் பண்ணலாம், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரியான பொருளாதார வாழ்க்கையை அவங்க லீட் பண்றாங்க, அவங்களுடைய சமூகம் சார்ந்த இயங்கு முறைகள் எப்படி இருக்குது, அந்த சமூகம் சார்ந்த இயங்கு முறைகளை தீர்மானிக்கின்ற காரணியா பண்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் இந்த கல்ச்சர் ப்ராசஸ் சொல்லக்கூடிய கலாச்சார செயல்முறைகளை நாம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த கலாச்சார செயல்முறைகளை நாம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய இந்த இண்டிஜினியஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய பண்பாட்டு முறைகளில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை எப்படி நாம் அணுகுவது, இல்லைன்னா புரிந்து கொள்வது, இல்லைன்னா அவங்களுடைய அந்த கல்ச்சர் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய பண்பாட்டு தொடர்பு எதனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஸோ இப்ப கல்ச்சர் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதனுடைய வடிவங்கள் என்னென்ன வடிவங்களா இருக்கு. ஸோ கலாச்சார செயல்முறைகளுடைய வடிவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 சமஸ்கிருத மயமாக்கல், 2 மேற்கத்திய மயமாக்கல், 3 மத ஒத்திசைவு. இது உங்களுடைய சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்டைசேஷன், வெஸ்டர்னைசேஷன், ரிலிஜியஸ் சிங்க்ரட்டிசம் அப்படிங்கிற தலைப்புகள்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ சமஸ்கிருத மயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு, இல்லைன்னா அந்த கான்செப்ட் நமக்கு எதை சொல்ல வருது? இந்த சமஸ்கிருத மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்முடைய அந்த ஃபார்மல் சிஸ்டத்துக்குள்ள ஒரு சமூகத்தை நாம அப்ரோச் பண்றதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருத மயமாதல் அப்படிங்கிறது ஸோ இந்தியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் MN ஸ்ரீனிவாஸ் முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஸோ அவர் இந்த கான்செப்ட் அறிமுகப்படுத்துறது, அவர் கூர்க்ஸ் ஆஃப் மைசூர்ல வாழக்கூடிய கூர்க்ஸ் மக்களை பத்தி ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாரு 1952ல. ஸோ அந்த 1952ல அவங்களுடைய லைஃப் அண்ட் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் இன் தேர் லைஃப், சோசியல் லைஃப் அப்படிங்கிற டீடைல் பண்ணும்போது அவர் சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிற இந்த பதத்தை உபயோகப்படுத்துறார். ஸோ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிற பதம் எந்த புக்ல உபயோகப்படுத்தினார்னா, ரிலிஜியன் அண்ட் சொசைட்டி அமங் கூக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அந்த கூக்ஸை பத்தி அவருடைய ஸ்டடியுடைய அவுட்கம் தான் இந்த புக்கு. ஸோ இந்த புக்ல அவர் சான்ஸ்கிரிட்டைசேஷன், சமஸ்கிருத மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நமக்கு சொல்ல வர்றாரு. ஸோ இதுல அதன் மூலமா MN ஸ்ரீனிவாஸ் நமக்கு என்ன உணர்த்த வர்றாரு, ஒரு சமூகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இங்க நாம அந்த இண்டிஜினியஸ் பீப்புள், ஆதிவாசி மக்கள், இல்லைன்னா பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
சோ இந்த பூர்வகுடி மக்கள், பழங்குடி மக்கள் அவங்களுடைய சமூக, பொருளாதார, பண்பாடு மற்றும் இடம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். சோ இதுல அந்த சமஸ்கிருத மயமாக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குது? So the process of Sanskritization is also observed among tribal people like Gonds, Sharavs, Sudhasaravs, so Pauri Punyas of Central India. So இந்த tribals மத்தியிலலாம் Sanskritization சம்பந்தமான எப்படி சமஸ்கிருத மயமாக்கல் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் இந்தியால. அதே நேரத்தில் ஒடிசால பார்த்தோம்னா இந்த சுதாசௌராஸ் ஆஃப் கஜபதி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பௌதி புயான்ஸ் ஆஃப் கேஞ்சோர் டிஸ்ட்ரிக்ட் இதுலலாம் நம்ம பார்த்தோம்னா ஸோ அவங்களுடைய அந்த பழக்க வழக்க முறைகள் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. எப்படி நம்ம பழக்க வழக்க முறைகள் மாற ஆரம்பிச்சுட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய ரிலீஜியஸ் ஃபார்ம் அப்படிங்கறத பார்த்தோம், வொர்ஷிப் அப்படிங்கறத பார்த்தோம், அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம். ஸோ த பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். எப்படி அந்த பிராக்டிஸ் ஆஃப் அனிமிசம் அவங்களுடைய ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது. ஸோ இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்கள்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை மாத்திக்கிட்டே வர்றாங்க. ஸோ சமஸ்கிருத மயமாக்கல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான குறிக்குது? மேல்மட்ட மக்களுடைய வாழ்க்கை முறைகளை இங்கே சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்றது. ஸோ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் அதுதான் குறிக்குது. ஸோ சமூகத்தின் மேல்நிலையில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறைகளை இவங்க ஃபாலோ பண்றது. எப்படி என்னென்ன பழக்க வழக்கங்கள் சமூகத்தின் மேல்நிலையில் இருக்கிற மக்கள் ஃபாலோ பண்றாங்களோ அது எல்லாமே தான் சமூகத்தில் அவங்க உயர்ந்த நிலை அடைவதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு கருதுகோளின் அடிப்படையில, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சமூகத்தின் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரிமிட்டிவ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியும் இங்க அந்த பிராக்டிசஸ் அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒடிசால ஸ்டடி கண்டக்ட் பண்ணதுல இருந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை இவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ த ட்ரைபல்ஸ் ஆஃப் ஒடிசா நம்ம சொல்றோம்ல இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த சுதா அந்த பவுடி ட்ரைபல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ தே ஹேவ் ஆல்சோ ஸ்டாப்ட் டேக்கிங் லிக்கர் அண்ட் பீஃப். ஸோ அவங்க இறைச்சி உண்றதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ மது அருந்துற பழக்கத்தை நிப்பாட்டிடுறாங்க. ஸோ ஸ்டார்டட் வொர்ஷிப்பிங் துளசி. ஸோ துளசி அப்படிங்கிறது இப்போ ஒரு புனிதமான விஷயமா எல்லாத்துக்குமே இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாடம்லாம் வச்சிருப்பாங்க. துளசியை வந்து பிரசாதமா வாங்கிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. சாமிக்கு துளசி மாலையை புனிதமான ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா துளசி வந்து புனிதத்தன்மையோட தொடர்புடையக்கூடியது. அதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த சேக்ரெட் அண்ட் ப்ரொஃபைன். ஸோ சேக்ரெட் அப்படின்னா புனிதமானது மற்றும் புனிதமற்றது அப்படின்னு பார்க்கும்போது புனிதமானது அப்படிங்கிற கேட்டகரியில துளசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. துளசி அப்படிங்கறத கீழே விழுந்தா கூட காலில் மிதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அத துளசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண இலைன்னு நம்ம பார்த்தா இலை, அதே நேரத்துல அது ஒரு சேக்ரெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு புனிதமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு புனிதமான ஒரு பொருள். பாத்தீங்கன்னா இந்த துளசி அப்படிங்கிறது அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சிருக்குது. ஸோ தே ஸ்டார்டட் வொர்ஷிப்பிங் துளசி அண்ட் காடஸ் லக்ஷ்மி பை அப்சர்விங். ஸோ மணபாசா, குருபரா, ஸோ இந்த மாதிரியான திருவிழாக்கள் எல்லாம் காடஸ் லட்சுமிக்கு இவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மிங் மேரேஜ் ரிச்சுவல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பிராமின்ஸ். ஸோ நமக்கு சாதாரணமா தெரியும் திருமணங்கள் எப்பவுமே வந்து ஒரு புரோகிதர் முன்னிலையில நடக்கும். புரோகிதர் மந்திரங்கள் ஓத அந்த என்னென்ன ரிச்சுவல்ஸ் உண்டோ அது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணித்தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதுதான் நம்ம சொல்றோம் திருமணம் அப்படிங்கிறது, மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் தி ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அவர் சோசியல் லைஃப். நம்முடைய வாழ்க்கை முறைகள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றது. அதே மாதிரி தான் ஒரு திருமணம் அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பல திருமணங்கள் அட்டன் பண்ணியிருப்போம். அந்த பல திருமணங்கள்ல என்னென்ன ஒரு சடங்குகளுக்கு அப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படிங்கிறது ஆர்டரா வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம சொல்றது. செட் கோட் ஆஃப் கோட்ஸ் ஃபார் அவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல ஒரு இதுதான் இந்த பெர்ஃபார்மிங் மேரேஜ் ரிச்சுவல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பிராமின்ஸ். ட்ரைபல்ல அதுக்கு முன்னாடி மேரேஜ் ரிச்சுவல்ஸை ஒரு பிராமின் வச்சு இல்லைன்னா ஒரு புரோகிதர் வச்சு பண்ணக்கூடிய பழக்கம் கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் ப்ராசஸ் அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள் நுழைஞ்சதன் காரணமாக திருமணம் அப்படிங்கிறது ஒரு புரோகிதர் முன்னிலையில இங்க நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படிங்கிறத நீங்க இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். நம்ம பின்னாடி கிரேட் ட்ரெடிஷன், லிட்டில் ட்ரெடிஷன்ங்கிறத பத்தி பேச வரும்பொழுது நமக்கு அது இன்னும் நமக்கு தெளிவா புரிய வரும். எப்படி அப்படின்னா, ஸோ பெரிய அந்த கிரேட் ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய நிறைய கோயில்களுக்கு
உதாரணத்துக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய கடவுளுடைய கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலுக்கு இங்க இருந்து நிறைய போறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்சிக்கு போறவங்க இருக்கிறாங்க, திருச்செந்தூர் போறவங்க இருக்கிறாங்க, அதே மதுரைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடுறதுங்கிறதும் ஒரு இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷனுடைய ஒரு முக்கியமான விளைவுகளை தான் நம்ம பார்க்கறோம். இவங்க எவ்வளவுதான் அவங்களுடைய அந்த வில்லேஜ் டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகளையும் கிராம தெய்வங்களையும் கும்பிட்டாலும், ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இந்த மாசம் தமிழ் மாசம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறத நீங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நான்வெஜ் அவாய்டிங் நான்வெஜ், எப்படா புரட்டாசி மாசம் முடியும் அப்படிங்கிறத வச்சே நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சண்டேஸுக்கும் முந்தின நாள் சாட்டர்டே நைட் நிறைய மீம்ஸ் நமக்கு வந்து ஆன்லைன்ல உலா வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் கூட நாம சொல்லலாம். ஏன்னா புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது நான்வெஜ் சாப்பிடக்கூடாத ஒரு மாசம்ங்கிறது எல்லாரும் மத்தியிலையும் உள்ள இறங்கி இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க நாம அந்த அந்த மேல்மட்ட மக்கள் பின்பற்றக்கூடிய அனைத்து பழக்க வழக்கங்களையும் நாம பின்பற்றுறது அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் சனிக்கிழமை ஆனா ஒரு குறிப்பிட்ட சாமிக்கு உகந்த நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஃபாஸ்டிங் இருப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வியாழக்கிழமை ஆனா ஒரு குறிப்பிட்ட சாமிக்கு உகந்த நாள், அதனால அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் விரதங்கள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அப்சர்வேஷன் இருக்குது. இது எல்லாமே சான்ஸ்கிரிட்டைசேஷனுடைய ஒரு விளைவு தான். அடுத்து வெஸ்டர்னைசேஷன், இது மேற்கத்திய மயமாக்கல். ஸோ மேற்கத்திய மயமாக்கல் அப்படிங்கிறது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் டு இந்தியா. இந்த கான்செப்டை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யோகேந்திரா சிங். எப்படி சான்ஸ்கிரிட்டைசேஷன் கான்செப்ட் நமக்கு வந்து எம்.என். ஸ்ரீனிவாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி யோகேந்திரா சிங் 1973 தன்னுடைய மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியா ட்ரெடிஷன் அப்படிங்கிற புக்ல இந்த வெஸ்டர்னைசேஷன் கான்செப்டை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெஸ்டர்னைசேஷன் அப்படிங்கிறது மாடர்னைசேஷன் உடைய விளைவுக்கு வழிவகுக்கக்கூடியது. ஸோ இம்பாக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் அப்படிங்கிறது தான் ஸோ மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ மாடர்னைசேஷன் இஸ் நத்திங் பட் பிகமிங் மோர் மாடர்ன், நம்ம இன்னும் நவீனமாக மாறுவது. சரி, ஸோ மாடர்னைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கல்ச்சுரல் சேஞ்ச் இன் த இண்டிஜினியஸ் கல்ச்சர். நாகரிக மயமாகுதல் அப்படிங்கிறது அந்த ஒரு பூர்வகுடி மக்களுடைய ஆதிகுடி மக்களுடைய அந்த பண்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடியது. ஸோ மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது எப்படி யோகேந்திர சிங் அப்ரோச் பண்றாருன்னு பார்த்தோம்னா, modernization as a form of cultural response involves attributes which are basically universalistic, evolutionary, pan-humanistic, trans-ethnic and non-ideological. உலகளாவிய அளவில் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். நமக்குன்னு தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உலகளாவிய அளவுல எது பொதுவான விஷயங்களா இருக்குதோ அந்த விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ இந்தியாவில் அந்த வெஸ்டர்னைசேஷனுடைய இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்று. அதே மாதிரி வெளிநாட்டுல பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் பெண்கள்ங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அடையாளம் இருந்தது? பெண்கள் வீட்டு வேலைகளுடன் தொடர்புடையவர்கள், பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இந்த அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்த்தோம்னா அதன் மூலமா இந்தியாவில் பெண்களுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது மிகவும் மேம்பட்ட நிலையை இப்ப அடைஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்களோட கம்பேர் பண்ணல, இன்னும் அவங்களுடைய கல்வி நிலை இன்னும் சிறப்பா வரும் அப்படிங்கிறது நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இன் ஃபியூச்சர். அதே தான் நம்ம வந்து மாடர்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நாம வந்து இங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது அவர் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் கம்யூனிட்டி. ஸோ அவர் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது நாம பிறரோட எவ்வளவு தூரத்துக்கு அதிகமான தொடர்பு, இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனிக்கணும், கான்டாக்ட். ஸோ நம்ம கான்டாக்ட் எவ்வளவு தூரத்துக்கு பிற இடத்துல வாழ்றவங்களோட இல்லைன்னா பிற பண்பாட்டு தழுவி வாழ்றவங்களோட நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ அதிகரிச்சுக்கிறோமோ அதனுடைய விளைவா அந்த அவங்களுடைய கல்ச்சரல் தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். இதுதான் கல்ச்சுரல் அக்குமுலேஷன், அக்கல்ச்சுரேஷன், கல்ச்சுரல் அசிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய கல்ச்சர் நம்முடைய கல்ச்சருக்கு உள்ள பின்னி பிணைஞ்சு நம்ம கல்ச்சராக மாறிக்கிறது. ஸோ இதே தான் நம்ம வந்து பெரிய மாடர்னா இருக்கான், பெரிய வெஸ்டர்ன் இது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம கிண்டலா சொல்லியிருப்போம். அதனுடைய விளைவு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலே நாம ஏத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய தொடர்பு மூலமாகவோ இல்லைன்னா பிறருக்கு ஏற்பட்ட தொடர்பு மூலமாகவோ வாட் தே அப்சர்வ்டு தே அக்செப்ட் விச் ஆர் ரைட் ஆஸ் கன்சிடர்ட்.
அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த விஷயங்களை அவங்க தன்னுடைய லைஃப் உடைய பார்ட் அண்ட் பார்சலா ஏத்திக்க விரும்புறது. அதான் சொல்றது பேசிக்கலி யூனிவர்சலிஸ்டிக், உலகளாவிய, எவல்யூஷனரி, ஒரு எழுச்சிகரமான, ஒரு பான் ஹியூமனிஸ்டிக், ஒரு குறிப்பிட்ட இட வாழ்க்கை சாராத, டிரான்ஸ் எத்னிக், ஒரு இடத்துல இருந்து ஒரு குழு வாழ்க்கையில இருந்து ஒரு பண்பாடு அடையாளத்துல இருந்து பிற பண்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஐடியாலஜியாகவும் இல்லாத இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்க மாடர்னைசேஷன் அப்படின்னு யோகேந்திர சிங் தன்னுடைய மாடர்னைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன்ல அங்க சொல்றாரு. ஸோ வெஸ்டர்னைசேஷன் இந்த இடத்துல கல்ச்சுரல் கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் கான்டாக்ட் லீட்ஸ் டு சேஞ்ச். அந்த தொடர்பானது அந்த இவங்களுடைய பண்பாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. தென் ரிலிஜியஸ் சிங்க்ரட்டிசம், மத ஒத்திசைவு. ஸோ சிங்க்ரட்டிசம், ஒத்திசைவு அப்படின்னா என்ன நம்ம பார்க்க, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சிந்தனை அமைப்புகளுடைய இணைவை குறிக்கிறது. So it is a merging of two or more ideologies or fusion of two or more thought system. இதைத்தான் நாம வந்து syncretism, ஒத்திசைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். So it involves the merger of original traditions, especially in theology and mythology of any religion. இது குறிப்பா எந்த ஒரு மதத்துடைய இறையியல் மற்றும் அசல் மரபுகளின் இணைப்பை உள்ளடக்கியது. இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிங்க்ரட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி புழக்கத்துக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தி ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் யூஸ்ட் த வேர்ட் சிங்க்ரட்டிசம் இன் இங்கிலீஷ் இன் 1618. 1618 ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி தான் முதல்ல இந்த சிங்க்ரட்டிசம், அந்த ஒத்திசைவு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்துது. இந்த சிங்க்ரட்டிசம் அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் வேர்டு எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா, so it is derived from Latin word syncretismus. so syncretismus அப்படிங்கிறதுல இருந்து தான் இங்க உருவாகுது. இதனுடைய அர்த்தம் பார்த்தோம்னா cretan federate. so இது என்ன பார்த்தோம்னா, it refers to a state of affairs where one culture combines with another culture and thus a new culture is built with elements of previous culture. இதுதாங்க அந்த கல்ச்சரல் கான்டாக்ட்ங்கிறது. இதுதாங்க எக்ஸாக்டா சொல்ல போனா இதுதான். ஸோ ஒரு கல்ச்சர் ஒரு பண்பாடு பிற பண்பாடோட தொடர்புல இருக்கும் பொழுது அந்த பண்பாட்டினுடைய மூலக்கூறுகளை உள்வாங்கிக்கிட்டு தன்னுடைய பண்பாட்டை ஒரு புது பண்பாடாக, ஒரு பொலிவடைந்த பண்பாடாக தன் முன்னிலைப்படுத்தி கொள்வது. இதுதான் நமக்கு அந்த கான்டாக்ட் நம்ம சொல்லக்கூடியது. இதுதான் அந்த ஒத்திசைவு. எக்ஸாக்டா சொல்ல போனா இதுதான் அந்த ஒத்திசைவு கான்டாக்ட் நம்ம சொல்லக்கூடிய அந்த கல்ச்சுரல் கான்டாக்ட் மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எப்படி நடக்குது? ஸோ ரிலிஜியஸ் சிங்க்ரட்டிசம், இந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலி இன்வால்வ்ஸ் பிளண்டிங் ஆஃப் வேரியட் எசென்சியல் பார்ட்ஸ் ஆஃப் ஒன் ரிலிஜியன் வித் அனதர் ரிசல்டிங் இன் நியூ ரிலிஜியஸ் சிஸ்டம். இப்ப இரண்டு மதத்தை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பவுண்டரியோ ஷேர் பண்ணி பண்ணும்போது அந்த இன்னொரு மதத்தினுடைய, அது இந்த மதமா இருக்கட்டும், இந்த மதத்துல இருந்து அந்த மதமா இருக்கட்டும், இல்ல அந்த மதத்துல இருந்து இந்த மதமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல இருந்து அவங்களுக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கூறுகளை தன்னுடைய பண்பாட்டிற்கு எடுத்துக்கொள்வது. சோ இது பார்த்தோம் அப்படின்னா, so religious syncretism is possible where different religious groups live close to each other and they maintain interaction in day-to-day life and living. இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, இந்து பண்பாடுல கோயில்களுக்கு விரதம் இருக்கிறது, கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறது, கோயிலுக்கு போய் நேர்த்திக்கடன் சேர்ந்து மொட்டை அடிச்சுக்கிறது, ஸோ கோயில்ல காது குத்துறது, இப்ப கோயிலுக்கு நடைபயணம் போறது, இப்படி நிறைய அதை நடைபயணம் போறது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலர்ல ஆடை அணிந்து கொள்வது அந்த விரத நாட்கள்ல, அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போதும் ஒரு குறிப்பிட்ட கலர்ல ஆடை அணிகிறது, இது எல்லாமே வந்து சாதாரணமா இந்துக்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா இதே மாதிரி சில பிராக்டிசஸ் இன்னொரு ரிலிஜியன்லயும் இங்க நமக்கு அப்சர்வ் பண்ணலாம். ஸோ அவங்களும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல ஒரு கோவிலுக்கு நடைபயணம் போவாங்க, அதே மாதிரி கோவிலுக்கு போவாங்க, மொட்டை அடிப்பாங்க, அதே மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க, கடவுளுக்கு ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்முடைய இந்து கல்ச்சர்ல இருந்து அந்த கல்ச்சர் இருந்து பாரோ பண்ணிக்கிட்ட விஷயங்கள். நான் சொல்றேன்ல, எந்த ஒரு விஷயம் தனக்கு சரின்னு தோணுதோ அந்த விஷயங்களை உள்வாங்கிக்கிற மதம் செழித்து வளரும். அது தன்னுடைய